நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? விநாயக சதுர்த்தி மற்றும் வளர்பிறை சதுர்த்தி. யாரை வழிபடலாம்? விநாயகரை வழிபட செய்து வர காரிய தடைகள் அகலும். இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளியூர் பயணங்களால் நன்மை ஏற்படும். நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள். மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். கடகராசி அன்பர்களே, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத சில வேலைகள் முடிவு பெறும். சமூக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். அதிகாரிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். சிம்ம ராசி அன்பர்களே, திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறும். மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். எதிர்கால முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீர்கள். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் புரிதல் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள். வாடிக்கையாளர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, தொழில் நிமித்தமான திட்டங்கள் கைகூடும். குழந்தைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் போட்டிகள் குறையும். எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். பயணங்களால் அனுபவம் உண்டாகும். பணி நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். மகர ராசி அன்பர்களே, உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். மற்றவர்களின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக செயல்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். எதிலும் அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். ஆடம்பர செலவுகளை படிப்படியாக குறைப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, புதிய நபர்களால் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல் மேம்படும். வேகத்தை விட அமைதியை கடைபிடிக்கவும்.